பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஜெனிஃபர் கீதா வடசென்னையில இருந்து. இப்ப நான் ஒரு வண்டிக்காரர்கிட்ட பழம் வாங்குறதுக்காக வந்திருக்கிறேன். அண்ணா என்னென்ன பழம் வச்சிருக்கீங்க சொல்லுங்க அண்ணா. ஏலக்கி, நேந்திரம், செவ்வாழை, மஞ்சப்பழம், பச்சைவலை, கற்பூரம். இந்த மாதிரி எல்லா பழமும் பாத்தீங்கன்னா நம்மளோட உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. எனக்கு இந்த பழத்தை பார்த்த உடனே தூதாயும் பழம் தாங்க ஞாபகத்துக்கு வந்துச்சு. ரூபன் ஒரு முறை கோதுமை அறுவடை நேரத்துல வயல்வெளிக்கு போனாரு. அங்க நிறைய தூதாயும் பழம் இருந்துச்சு. அதை கொண்டு வந்து தன்னுடைய தாய் கிட்ட கொடுத்தாரு. உடனே அவரோட சித்தி, அதாங்க ராகேல், அவங்க எனக்கும் இந்த பழம் வேணும்னு கேட்டாங்க. முதல்ல ரேயால் ரொம்ப கோவமா பேசிட்டாங்க. அதுக்கப்புறமா லேயால் தன்னுடைய தங்கச்சிக்கும் கொஞ்சம் பழத்தை கொடுத்து தன்னுடைய கணவரான யாக்கோபோட அன்பை அந்த நாள்ல பெற்றுக்கொண்டாங்க. ஆமாங்க, நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்மளும் நம்மளுடைய நேசராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக்கொள்ள ஒரு கனி கொடுக்க முடியும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த ஆவின் கனி ஒன்றுதான், ஆனா சுவை 9. நிச்சயமா பரிசுத்த ஆவியானோட பலத்தினாலதான் இந்த கனியோட சுவையை நம்ம கொடுக்க முடியும். அப்போ நிச்சயமா நம்ம நேசர் நேசிக்கணும்னா இந்த கனி நமக்கு அவசியங்க. God bless you all.